पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण 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 भगवान। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். மோட்ச சந்நியாச யோகம் அப்படின்றதுல தாத்பரியம் என்ன அப்படின்னா, சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். தியாகத்தினால தான் மோட்சம் அடையப்படும். முதல் தியாகம் என்ன பார்த்தோம்? கர்மபல தியாகம். ரெண்டாவது தியாகம் என்ன பார்த்தோம்? பிரதான கர்த்திருவத்தை தியாகம் பண்றது. நான் செய்கின்றேன் அப்படின்றத பகவான் மேல போட்டுட்டு, நான் கவுனகர்த்தா, நான் முக்கிய கர்த்தா இல்லை, நான் ஒரு ஸ்லேவ், வேலைக்காரன் அப்படின்னு தன்னோட கர்த்திருவத்தை தூக்கி பகவான் மேல போடுறது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, ஞானத்தினால, சாஸ்திர ஞானத்தினால கர்மங்கள் பாத்தீங்கன்னா, நானும் கர்மங்களை செய்யவில்லை, பகவானும் கர்மங்களை செய்யவில்லை அப்படின்னு கர்மங்களை பாத்தீங்கன்னா, இது எல்லாம் பிரகிருதியோட காரியம். சுபாவஸ்து பிரவர்த்ததே. சுபாவம் சொல்லக்கூடிய பகவானோட சுபாவம் மாயா, மாயையோட காரியம் இதெல்லாம். பகவான் எதையும் பண்ணல, நானும் எதையும் பண்ணல. பகவானும் நானும் வெறும் ஒரே தத்துவமா, பிரம்ம தத்துவமா தான் இருக்கோம். இதுக்கு மேல மாயை தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு 100% பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் செய்தல், கர்த்திருவத்தை 100% தியாகம் செய்தல். கர்த்திருவம் தியாகம் போச்சு அப்படின்னா போக்திருத்துவமும் தியாகம் ஆயிடும். அப்ப கர்த்திருவம் போக்திருத்துவம் ரெண்டும் போயிடுச்சு அப்படின்னா அவன் தான் பாத்தீங்கன்னா முக்த புருஷனா ஆகின்றான். அப்ப தியாகம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ல நடந்துகிட்டே இருக்கு. 3 ஸ்டெப்பு தியாகத்தை நம்ம பாத்தீங்கன்னா போக வேண்டியிருக்கு. இப்ப இதுக்காக நம்ம ஆச்சாரியார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சித்தாந்தத்தை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். இந்த கிரியேஷன் எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த கிரியேஷன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் காரண காரியவாதம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு உற்பத்தி நடந்தாலும், எந்த ஒரு சின்ன வஸ்து உற்பத்தி ஆச்சுனாலும் அதுக்கு காரணம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். இதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ மதங்களோட தாத்பரியமான கருத்து, அபிப்பிராயம் இதுதான்.
எல்லா மதங்களும் இதுதான் சொல்லுது. சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மதம்னாவே அபிப்பிராயம். அது சயின்ஸோட அபிப்பிராயமா இருக்கட்டும், இல்ல எந்த உலகத்துல ஒண்ணு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா இருந்தாகும். அந்த ரீசனை பத்தி பேசும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ரெண்டே தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, சத்துன்னு ஏதாவது ஒரு இருப்பு பொருள்ல இருந்து இந்த உலகம் உண்டாயிருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அசத்துன்னு ஒரு இருப்பு பொருள்ல இருந்து இந்த உலகம் உண்டாயிருக்கணும். இந்த ரெண்டே தான். சத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணத்துல இருந்து இது உண்டாச்சு. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறது எதுக்குப்பா உண்டாகணும் கேள்வி வரும். ஏற்கனவே இருக்கிறது எதுக்காக உண்டாகணும்? நான் பிறந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே இருக்கேன், இப்ப எங்க நான் பிறந்தேன்னு சொல்ல முடியாது இல்ல. இப்ப இருக்க, நான் இன்னைக்குதான் பிறந்தேன் அப்படின்னா, நேத்து இல்லையா அப்போ இருந்தேன், அப்ப இன்னைக்கு பிறந்தேன்னு எப்படி சொல்ற? அப்போ ஒண்ணு ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அது உற்பத்தி ஆகாது. ஏற்கனவே இருக்கிறது உற்பத்தி ஆகாது. அப்ப அந்த பட்சத்தை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா, அப்ப இல்லாமையில இருந்து உண்டாகுமா அப்படின்னா ஆமா. இதுதான் உலகம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் உற்பத்திக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும் உண்டாகிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இல்லாமையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாமே உண்டாயிருக்கு அப்படின்றதுக்கு பேரு அசத்காரியவாதம் அப்படின்னு பேரு. அப்ப இததான் நம்ம என்ன பண்றோம், யார் யாரெல்லாம் சொல்றா, பௌத்த மதத்துல சூன்யவாதிகள் சொல்றாங்க, சூன்யத்திலிருந்து இந்த உலகம் வந்தது, திரும்ப சூன்யத்தையே அடையும் அப்படின்னு. சர்வம் சூன்யம் சூன்யம் சூன்யம். அப்ப இப்ப இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சூன்யத்துக்கு சமமானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. காணாத மகிழ்ச்சி நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா வைதிக மதங்கள் 6 தரிசனத்துல நியாய வைசேஷிகம் சொல்லக்கூடிய இதுல முக்கியமானது காணாத மகிழ்ச்சி சொல்றார். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அபாவம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து பிராக் அபாவம் அப்படின்னு பேரு. அதுல இருந்து தான் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சு. திரும்ப என்ன ஆகும், டிஸ்ட்ராய் ஆனோன பிரத்வம்ச அபாவமா ஆகிவிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம இந்த காணாத மகிழ்ச்சியோட மதம் என்னன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாமையில இருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இல்லாமையில இருந்து வந்துச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம கேள்வி கேட்போம். இல்லாம எங்க வேணாலும் இல்லாம இருக்கு. இப்ப இந்த வெட்ட வெளி என்கிட்ட இருக்கு, எனக்கு முன்னாடி இருக்கு, ஒரு காஃபி அப்படின்னு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அப்ப இதை வச்சு நம்ம கண்டனம் பண்றோம். இல்லாமையில இருந்து எப்படிப்பா உண்டாகும் அப்படின்னு கேட்கும் போது மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, வெட்ட வெளியில இருந்து வந்துச்சு இந்த உலகம். வெட்ட வெளியில இருந்து வந்துச்சுன்னா நான் எதை வேணாலும் வெட்ட வெளியில இருந்து எடுக்கலாம். இப்ப வெட்ட வெளி எனக்கு முன்னாடி இருக்கே, ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்ப வெட்ட வெளியில இருந்து இல்லாமையில இருந்து ஒன்னை எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்னு உற்பத்தி பண்ண முடியும்னா, நம்ம இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி, ஒரு மசாலா தோசை, தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு நான் ஏடிஎம் போய் பணம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்ட வெளியில இருந்து ஒரு பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வெட்ட வெளியில இருந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பண்ணும்போது காணாத மகிழ்ச்சி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பண்றாங்க. இந்த அபாவத்தை மற்றவங்க சொல்ற அபாவத்துக்கும் இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். லௌகிக்கத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலா அவங்களுக்கு அதிகம் தெரியவே தெரியாது. அவங்க இல்லாமையில இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, அவங்களை ஈஸியா கண்டனம் பண்ணலாம். இல்லாமையில இருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னா இல்லாமையில இருந்து எதை வேணாலும் உற்பத்தி பண்ணலாமே அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்போ இதை டெக்னிக்கலா யோசிச்ச காணாத மகிழ்ச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மதத்தவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல எல்லா இடத்துல இருந்தும் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு காஃபி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, காஃபியோட அபாவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபியோட அபாவம் பாலுக்கு மேலதான். காஃபியோட அபாவம் பிராகபாவம் பாலுக்கு மேல இருக்கு. டிகாஷனுக்கு மேலதான் காஃபியோட அபாவம் பிராகபாவம் அங்க இருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காஃபிக்கு மேல இருக்கிற பிராகபாவத்துல பாலுக்கு மேல இருக்கிற பிராகபாவத்துல இருந்து தான் என்ன பண்ண முடியும், இந்த காஃபியை வந்து நம்ம உண்டு பண்ண முடியும். ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மாட்ட தான் குழந்தையோட பிராகபாவம் இருக்கு. அப்ப அந்த அம்மாட்ட இருந்து தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெக்க முடியும். அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு, என்னன்னா பரமாணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் இருக்கு. அந்த பரமாணுக்கு மேல சிருஷ்டியோட பிராகபாவம் இருக்கு. அப்ப அந்த பரமாணுக்கள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷன் உண்டாகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரத்வம்சபாவம் அங்கிருந்து எந்த வஸ்துவையும் எடுக்க முடியாது. ஒண்ணு நாசம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நாசத்திலிருந்து அந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப பிராகபாவம் வேற, பிரத்வம்சபாவம் வேற அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அபாவத்தை
ரொம்ப அருமையா வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்றாங்க, கிளாசிபிகேஷன் பண்ணி சொல்றாங்க. இப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, கரெக்டா இருக்கு. ஆமா, ஒரு வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அபாவத்திலிருந்து எதை வேணாலும் எந்த அபாவத்தில இருந்து வேணாலும் எடுக்க முடியாது. எந்த அபாவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துக்கு மேல ஒரு அபாவம் இருக்கு. மண்ணுக்கு மேல என்ன அபாவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடத்தோட பானையோட பிராகபாவம் மண்ணுக்கு மேல இருக்கு. அததான் வந்து பாத்தீங்கன்னா குலாலன் என்ன பண்றான், மண்ணை வச்சுக்கிட்டு சமவாயி அசமவாயி நிமித்த காரணம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றான், அந்த பானையை உண்டாக்குறான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்கு மேல தான் அந்த பிராகபாவம், கடத்தோட பிராகபாவம் இருக்கு. தங்கத்துக்கு மேல அந்த கடத்தோட பானையோட பிராகபாவம் இல்லை. பாலுக்கு மேல கடத்தோட பிராகபாவம் இல்லை. பாலுக்கு மேல காஃபியோட பிராகபாவம், தயிரோட பிராகபாவம் இததான் இருக்கு. அப்ப மண்ணுக்கு மேல என்ன அபாவம் இருக்கோ அதுல இருந்து தான் நீங்க கொண்டு வர முடியும். வேற ஒண்ணுல இருந்து வேற ஒண்ணு கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான சித்தாந்தம் நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்க்க சித்தாந்தம். காணாத மகிழ்ச்சி ரொம்ப கிரேட் சோல். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு சொன்னோன்னு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலித்தனங்க. இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு சத்துல இருந்து சத்து வந்துச்சு, இன்னொன்னு அசத்துன்னு சொல்ற இல்லாமையில இருந்து இந்த உலகம் வந்துச்சு. இதுக்கப்புறம் மூணாவது மதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்கிய மதம் சொல்லுது. பரிணாமவாதத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம்னு ஒரு மாயா இருக்கு, மாயா இருக்குன்றாங்க. யாரு, சாங்கியர்களும் யோக மதமும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம்னு சொல்லக்கூடிய மாயா ஆத்மாக்கு அந்நியமா இருப்பு பொருளா இருக்கு. அப்ப நித்தியமா இருக்கு, வாஸ்தவத்துல இருக்கு. அந்த மாயையில இருந்துதான் பிரகிருதின்னு சொல்லுவோம். அந்த மூல பிரகிருதியில இருந்துதான் இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்கின்றது. இந்த ஜெகத் எல்லாம் எதோட பரிணாமம் அப்படின்னா மாயையோட பரிணாமம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இந்த ஜெகத்து இருக்கா? ஆமா, இது காரியம். இந்த ஜெகத்து இருக்கு, இதுக்கு காரணம் என்ன, மாயைன்னு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா பரிணாமவாதமும் காரணம்னு ஒண்ணு இருக்கு, இதுல இருந்து உண்டான இந்த காரியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த மதத்தவர்களா இருந்தாலும் இந்த உலகத்தை இருக்கு இருக்கு இருக்குன்னு இந்த உலகத்துக்கு என்ன பண்றாங்க, சத்தியத்துவம் கொடுக்கறாங்க. அப்ப இதுதான் வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுக்கும். அப்ப வந்து ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறார். கீழே 89வது பேஜ்ல கீழே இருக்கு பாருங்க, நேத்து விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். பாரிசேஷ்யாத் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒவ்வொன்றுத்தையா கண்டனம் பண்றோம். என்ன கண்டனம் பண்றோம், இல்லாமையிலிருந்து இந்த உலகம் வரவே வராது. இல்லாமையிலிருந்து உலகம் வந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் இல்லாமையிலிருந்து நம்ம எடுக்க முடியும், அது சம்பவம் இல்லை. பிரத்யக்ஷ பிரமாணமே அதுக்கு விரோதமா இருக்கு. அதுக்கப்புறம் இருப்புல இருந்து இந்த உலகம் வருமா, அதுவும் முடியாது. ஏற்கனவே இருக்கிறது திரும்ப உண்டாகணும்னு அவசியம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பரிணாமவாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிணாமவாதமும் சேம். என்ன அப்படின்னா முன்னாடி இந்த உலகம் இல்லை, அவித்யால இருந்து இந்த பிரகிருதியில இருந்து திரும்ப இந்த உலகம் உண்டாச்சு. அப்ப உற்பத்திக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லை, உற்பத்திக்கு பின்னாடிதான் வந்து இந்த உலகம் இருக்கு. இந்த மாயா தான் முன்னாடி இருந்துச்சு, அந்த பிரகிருதியில இருந்து இந்த உலகம் உண்டாச்சு, திரும்ப பிரகிருதியிலேயே லயமாகும். அப்ப இந்த உலகம் இருக்கு, திரும்ப இல்லாம போயிடும் அப்படின்னு பரிணாமவாதப்படியும் காணாத மகிழ்ச்சியோட இதுதான் கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்போ வேற எதுவுமே இல்லை, வாஸ்தவத்துல எல்லா பட்சங்களையும் நிராகரணம் பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார் பாரிசேஷ்யாத். பாரிசேஷ்யாத் அப்படின்னா மிச்சம் என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பாரிசேஷ்யாத் சத் ஏக்கம் ஏவ வஸ்து வேதாந்தம். இப்பதான் வேதாந்தம் உள்ளுக்குள்ளார வருது. வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்து ஏக்கம் ஏவ வஸ்து. பாரிசேஷ்யாத்துனா மிச்சம். எல்லா மதங்களையும் நீக்கினதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் வருது. அந்த வேதாந்தம் சொல்லுது ஒரே ஒரு சத்வஸ்து மட்டும்தான் இருக்கு. சத்வஸ்துனா என்ன அர்த்தம், இருப்புள்ள வஸ்து. அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அவித்யா, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சத்துனா வேற எதையும் யோசிக்காதீங்க, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத் வஸ்து சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். நான் வேற எங்கேயும் எதையும் தேடாதீங்க, நான்லயே நில்லுங்க. இந்த நான் அப்படின்ற சத்வஸ்துக்கு மேல ஒரு அவித்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபின்ன சக்தின்னு சொல்லக்கூடியது. விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய தீபத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஷேடோ மாதிரி, கருப்பு கலர்ல இருக்கிற ஷேடோ,
அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அவித்யா இருக்கு. அந்த அவித்யினால என்ன ஆகுது? அவித்யா உற்பத்தி விநாசாதி தர்மைகி. அந்த அவித்யினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகின்றது. இந்த ஜெகத்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு இந்த ஜெகத்து என்ன ஆகுது அப்படின்னா நாசத்தையும் அடையிற தர்மத்தை உடையதா. அப்போ உற்பத்தி விநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி, கிரியேஷனா இருக்கட்டும், ஸ்திதியா இருக்கட்டும், லயமா இருக்கட்டும், இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட தர்மம் அப்படின்னா இந்த அவித்யாவோட தர்மம். இதுக்கு அந்நியமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவி. ஸ்வேதாஸ்வதரத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம். அப்ப மாயாவை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. பிரகிருதினா காரணம். அப்ப பிரகிருதி தான் மாயா, மாயாதான் பிரகிருதி, அதுதான் காரணம். யாரு மாயாவி அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவி பரமேஸ்வரன் மாயாவி, இதுக்கு அந்நியமா இருக்கார். அப்ப கிரியேஷன் எங்க இருந்து உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? 3 குணங்களுடைய மாயை தான் உற்பத்தி ஆகுது இந்த ஜெகத்தா. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து இருக்கு, மாயாவா இருக்கு. இந்த ஜெகத்து இருக்கும் போது மாயாவா இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடையுது, மாயையிலேயே லயத்தையும் அடையுது. அப்ப மாயைன்ற ஒரு வஸ்து வந்து வாஸ்தவமா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயைன்னு ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா தனிச்ச வஸ்து இல்லை, இல்லவே இல்லை. எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டினா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டூக்கிய காரிக்கா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது. அறியப்பட்ட நிலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஆத்மானுபூதி உண்டாகுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் என்று ஒன்று இல்லை. அதுக்கு காரணமா இருக்கிற அவித்யாவும் ஒண்ணு இல்லாம போய்விடும். அப்ப அனுபூதிக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தை எல்லாம், நாமரூப ஜெகத்தை எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மாயா கல்பிதம். அப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கல. அப்ப மத்த மதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உலகத்தை இருக்குன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? வேதாந்த மதம் சொல்லுது தெரியுது, தோன்றுகிறது, ஆபாசிக்கிறது. எப்படி ஆபாசிக்குது அப்படின்னும் போது நடவது. ஒரு நடிகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? ஒரு மேல வந்து ஒரு மேக்கப் போட்டுக்கிறான், ஒரு ஸ்திரீ மேக்கப் போட்டுக்கிறான். எம்ஜிஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வேஷம் போட்டுதான் எம்ஜிஆர் நடிச்சார். அப்ப நிறைய நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ வேஷம் போட்டு நடிச்சாங்க. அதுக்காக அவங்க ஸ்திரீ ஆயிட்டாங்களா என்ன? அது மாதிரிலாம் ஸ்திரீ எல்லாம் ஆகல. அப்புறம் புருஷ வேஷம், விதவிதமான வேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகன் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கான். விதவிதமான வேஷங்களை போட்டுக்கிட்டு ஒரு நடிகன் எப்படி ஆடுறானோ அதே மாதிரி இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மமானது கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? இந்த மாயான்னு சொல்லக்கூடிய ஒரு வேஷத்தை வச்சுக்கிட்டு ஒரே ஈஸ்வர தத்துவம், ஒரே பிரம்ம தத்துவம் அநேக விதங்களா இந்த ஜீவ ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா தெரிகின்றது. அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரமயம். ஒரே ஒரு பரமாத்மா தான், ஒரே ஒரு பரமாத்மா தான். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தாவும் இருக்கார், அவர் தான் வசந்தியாவும் இருக்கார், அவர் தான் சங்கராவும் இருக்கார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர். இப்ப நம்ம பாடத்துல உட்கார்ந்துருக்கோமே, இந்த உலகத்துல எத்தனை கேரக்டர் இருக்கோ எல்லா கேரக்டராவும் அவர் தான் ஆனார். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூப வியாக்கரவாணி. ஒரே பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அநேக நாம ரூபங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் எப்படி? மல்டி பர்சனாலிட்டி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்லுவேன், பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமிக்ஸ்ல நான் படிச்சுட்டு இருந்தேன் சின்ன வயசுல. தினத்தந்தியில வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வரும். சின்ன வயசுல அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு சின்ன கேரக்டர் என்ன வரும்? சின்ன பையன், ஸ்கூல் பையன், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. என்னன்னா எந்த வேஷம் வேணாலும் போட்டுப்பாங்க, முகம் மட்டும் டக்கு டக்குன்னு வேற வேற முகமா. இப்ப இருக்கிறது எது அப்படின்னா சுத்த பிரம்மம் ஈஸ்வரன் இருக்காரு. ஈஸ்வரன் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா கேரக்டராவும் அவர் தான் இருக்கார். எப்படி? ஒரு நடிகனை போன்று. அவர் நடிகன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போடுறாரு. அந்த வேஷம் என்னது? அந்த வேஷத்துக்கு பேர் தான் மாயான்னு பேரு. அந்த மாயையை வச்சுக்கிட்டு அவர் அநேகதா விகல்பியதே, அநேகதானா பலவிதமா நாம ரூபங்களா அசைகின்ற அசையாதவைகளா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமா ஒரே ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போடுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் இருக்கிறது ஒரே தங்கம் தான், ஒரே கோல்டு பார் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாய் அலுகாசா இந்த ஒரு என்ன இது ஒரு மொட்டை தலை ஒருத்தர் வருவாரு, இல்ல அது
யாரு? லலிதா ஜுவல்லர்ஸ். அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க டீல் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல தான் டீல் பண்றாங்க, டன் கணக்குல டீல் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 டன் வந்து நான் தங்கம் வாங்குறேன் அப்படின்ற, 1 டன்னு, 1/2 டன்னு, 2 டன்னு அப்படின்னு தங்கத்தை வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு பிஸ்கட்டா தான் அவங்களுக்கு வரும். வந்த மாத்திரத்துல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கோல்டு ஸ்மித்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. இதை வந்து நீ ரிங்ஸ் பண்ணு, நீ வந்து மூக்குத்தி பண்ணு, நீ கம்மல் பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 டன் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, விதமான ஆபரணங்களா நாமரூபமா ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நாம ரூபந்தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு. தங்கம் தங்கமாவே இருக்கு, ஒரே ஒரு ஆள். அப்ப தங்கத்துக்கு மேல என்ன வேஷம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், பிரேஸ்லெட் அப்படின்றதெல்லாம் வேஷம், தங்கத்து மேல இருக்கிற வேஷம். அதே மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். அந்த ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அநேக வேஷங்கள் வருது. எப்படி? தூக்கத்துல எத்தனைவா இருந்தோம்? நம்ம தூக்கத்துல ஒன்னாதானே இருந்தோம். சதேவ சௌமியம் சதா சம்பன்னோ ததா பவதி. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தத்துவத்தை அடைஞ்சுதான் சத்தா இருக்கும். வெறும் இருப்பா இருக்கும் தூக்கத்துல, வெறும் இருப்பு. நான் இருக்கேன், அவ்வளவுதான். ஆனந்தமா இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன். அப்ப எந்த வேஷமும் இல்லாம கோல்டு பார் மாதிரி நான் இருந்தேன். இப்ப காலையில வேக்கப் ஆகும்போது நான் தான் எப்படி ஆயிருக்கேன் அப்படின்னு கேட்ட, இங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர், அசைகின்ற அசையாதவைகள் எல்லாம் நான் தான் ஆயிருக்கேன். அப்ப எனக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம ரூபங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஷம். தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் நாம ரூபங்கள் மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேல இது எல்லாம் வேஷமா இருக்கு. அநேகதா விகல்பியதே. விகல்பம்ன்றதுக்கு யோக சூத்திரத்துல என்ன மீனிங் பண்ணிருக்கோம்? அது ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்து சூன்யம், வஸ்து சூன்யம், சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யா விகல்பா. விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம் இருக்கும், சப்தத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இது ஞானமும் உண்டாகும். காணல் ஜலம் இருக்கா? காணல் ஜலம் புரியுதா? ஆமா புரியுது. ஆகாச தாமரை புரியுதா? ஆமா புரியுது. முயல் கொம்பு புரியுதா? ஆமா முயல் கொம்பு புரியுது. அர்த்தம் தெரியுதா? ஆமா அர்த்தம் தெரியுது. அர்த்தம் தெரியுது. ஒரு ஆகாச தாமரையை போய் எங்கேயா வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, தெரு தெருவா ஊர் ஊரா அலைஞ்சா கூட ஆகாச தாமரைன்னு ஒரு வஸ்து என்ன ஆகாது, கிடைக்கவே கிடைக்காது. முயல் கொம்பு புரியுது சுவாமி, புரியுது இல்ல, ஞானம் உண்டாகுதா? ஆமா முயல் கொம்பு, ஆகாசம், தாமரை, காணல், ஜலம் எல்லாம் புரியுது சுவாமி. புரியுதுன்னா போய் எடுத்துட்டு வாங்க, அந்த வஸ்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு கிளாஸ் காணல் ஜலம் கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பாட்டில் காணல் ஜலம் கொடுங்க அப்படின்னா எடுத்துட்டு வர முடியுமா யாராவது? முயல் கொம்பு கொண்டு வாங்க அப்படின்னா கொண்டு வர முடியுமா? ஆகாச தாமரை கொண்டு வாங்கினா கொண்டு வாங்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? சப்த அர்த்தம் புரியுது, ஆனா வஸ்து ஒண்ணு இல்லவே இல்லை. அதுக்கு பேரு விகல்பம் அப்படின்னு பேர். அப்ப அதே மாதிரி தங்கம் இருக்கு, தங்கம் இருக்கு, மூக்குத்தியை கொடுங்க கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா, மூக்குத்தின்னு ஒரு வஸ்து இருக்கா இல்லையா? கம்மல்னு ஒரு வஸ்து இருக்கா இல்லையா? பிரேஸ்லெட்னு ஒரு வஸ்து இருக்கா இல்லையா? நீங்க கொண்டு வர்றது எல்லாமே என்னது? தங்கத்தை தான் கொண்டு வரீங்க ஒழிய மூக்குத்தி, கம்மல், பிரேஸ்லெட்னு ஒண்ணு கொண்டே வரல. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்மல், மூக்குத்தி அப்படின்றது தங்கத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்து தங்கம், அதுக்கு மேல இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன பேரு? விகல்பம் அப்படின்னு பேரு. கம்மல், மூக்குத்தி அப்படின்னு விவகாரங்கள் இந்த உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குல்ல. ஆதி காலத்துல இருந்து இந்த ஆபரணங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கா? விவகாரத்துல இருக்கா? ஆமா விவகாரத்துல இருக்கு. ஆனா முட்டாள்களே, விவகாரத்துல இருக்கு, ஆனா அப்படி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கம்மல், மூக்குத்தி, பிரேஸ்லெட், நெக்லஸ் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வஸ்து இல்லவே இல்லை. தங்கத்துக்கு அந்நியமா தங்கத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாமம், ஒரு ரூபம் வச்சு என்ன பண்றோம்? ஒரு ஃபார்மை மட்டும் மாத்தி மாத்தி ஒரு பேரை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே தான், இதுக்கு பேர் என்ன பேரு? விகல்பம் அப்படின்னு பேர். இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தங்கம் அநேக நாமரூபங்களா விகல்பத்தை அடையிற மாதிரி ஒரே ஒரு சத்தத்துவம் நான் அப்படின்னு தூக்கத்துல நான் மட்டும்தான் இருந்தேன். இப்ப வேக்கப்பானதுக்கு பிறகு இந்த ஜீவ ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விகல்பம், எனக்கு மேல நடக்கிற விகல்பம் அப்படின்னு விகல்பியத்தை இது இதம் பாகவதம் மதம். இதுதான் பகவானோட மதம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட மதம். இதுதான் வேத மதம். இதுதான் வேதம் சொல்லுது.
எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்தம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகவதம் மதம் உக்தம். இதுதான் நம்ம பாகவத மதம் நம்ம 2வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல பகவான் சொன்னார், நாசத்தோ வித்யதே பாவஹா ந அசத்தோ வித்யதே பாவஹா. அசத்துனா எது? இந்த நாம ரூபங்கள் எல்லாம் அசத்து. அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மை இல்லை. இருப்புனா என்ன அர்த்தம்? சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம்? 3 காலத்திலும் எது நீக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ அது சத்தியம். எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல மறைஞ்சு போகுதோ அது அசத்தியம், பொய். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது இல்லை அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அசத்திற்கு இருப்பு என்பது இல்லை, சத்திற்கு இல்லாமை என்பது இல்லை. அப்ப எது சத்து எது அசத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தூக்கத்துல இருந்தனா, ஆமா நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றும் தெரியவில்லை. காலையில எந்திரிச்சோட இந்த ஜெகத் எல்லாத்தையும் பாக்குறேன். என் புத்தி, என் மனசு, இந்திரியங்கள், என்னோட தேகம், இந்த ஜெகத்து எல்லாத்தையும் பாக்குறேன். இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? நாம ரூபமா இருக்கு. இது அப்படியே திரும்ப ராத்திரியில தூங்க போகும்போது சொப்பன அவஸ்தைக்கு போறேன். நான் பாக்குற எதுவுமே இங்க பார்த்த எதுவுமே அங்க இல்லை, அங்க வேற ஒன்ன பாக்குறேன். அங்க வேற கேரக்டர், வேற ரூபம், நாமம், வேற தேசம், வேற காலம், எல்லாத்தையும் வேற வேற நான் பாக்குறேன். இங்க பார்க்காததெல்லாம் பாக்குறேன், இங்க பார்த்ததெல்லாம் பாக்குறேன். நான் அனுபவிக்காதது அனுபவிச்சது, கேட்டது கேட்காதது, பார்த்தது பார்க்காதது எல்லாத்தையும் அங்க வேற ஒன்னா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பார்த்ததும் இல்லை, சொப்பனத்துல பார்த்ததும் இல்லை, என்னுடைய தேகமும் இல்லை, மற்றவங்களோட தேகமும் இல்லை, இந்த ஜெகத்தும் இல்லை. வெறும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லை, நான் சுகமா தூங்குனேன்னு திரும்ப போயிடுறேன். அப்போ இந்த 3 அவஸ்தையிலையும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று ராத்திரி நல்லா சுகமா தூங்குனேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை கேரக்டர் இருக்கு, திரும்ப சொப்பனத்துக்கு போனோன்னு வேற ஒரு கேரக்டர், அங்க நான் சொப்பனத்தை பார்த்தேன், அப்புறம் டீப் ஸ்லீப் போனோன்னு நான் சுகமா தூங்குனேன். இதுல எது வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலும் இருக்கு அப்படின்னா நான் இருக்கேன், நான் இருக்கேன். இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சத்வஸ்து. இந்த சத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் இல்லாமல் போவதில்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா எது சத்தோ அதுக்கு வந்து அபாவம் என்பது இல்லை. அபாவம்னு அர்த்தம் இல்லாம இல்லை. நானுக்கு எந்த காலத்திலையும் என்னைக்காவது நீங்க சொல்ல முடியுமா நான் இல்லை ஜி? என்னைக்காவது சொல்ல முடியுமா? நான் இல்லை சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா நான் இல்லைன்னு இங்க இந்த உலகத்துல சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சத்வஸ்து. அப்ப இருப்புள்ள சத்தியம் அது. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் இல்லாமல் போவதில்லை. இதான் பாகவத மதம். அசத்துக்கு வந்து சத்துக்கு இல்லாம இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசத்துக்கு இருப்பென்பது இல்லை. அசத்து எப்பவுமே சத்தியமாகாது. எது அசத்து? இந்த நாமரூபங்கள் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அசத்து. அது 3 காலத்திலும் இல்ல, தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகவத மதம். அப்போ நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். இந்த நாசத்தோ வித்யதே பாவக இது அஸ்மின் ஸ்லோகே பாகவத மதம் உக்தம். இந்த ஸ்லோகத்துல பகவானோட மதம் எதுவோ, வேதத்தோட மதம் எதுவோ அது சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம். ஆச்சாரியர் சொல்றார். சரி, இதுல சத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சத்து பிரத்யேசிய அவ்யபிச்சாராத். சத்து பிரத்தியம் அப்படின்னா நான் அப்படின்றது சத்து, இருக்க. நான் இருக்கேன்னு நம்ம சொல்றோம்ல, நான் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான்ற சப்தத்தையே நம்ம பிரயோகப்படுத்துறோம். நீங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நீங்க நானு அப்படின்னு விவகாரத்துக்காக நான் நீன்ற விவகாரம் இருக்கு. ஒருத்தன் காட்டுவாசியா காட்டுல இருக்கான், ஒரு ஐலாண்ட்ல இருக்கான். ஐலாண்ட்ல இருக்கிறவனுக்கு நான் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? யாருமே இல்லை, மனுஷங்களே இல்லை. அப்ப அவன்கிட்ட என்ன இருக்கும்? நான்ற எண்ணமே இல்லை. அப்ப நான் இல்லாம போச்சா? அவன் நான் சொல்லிட்டு இருப்பான், நான் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா நான் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒருத்தரும் இல்லை. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சொல்றார், யுஷ்மத் அஷ்மத் பிரத்யே கோச்சரையோகோன்னு ஆரம்பிக்கிற. நீ இருக்கிறதுனால தான்ப்பா நான்ற வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப வந்து ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்டவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான்? நான் இருக்காது, இருக்க, அது மட்டும்தான் இருக்கு. யாராவது வந்தாதான் நீங்க நான் அப்படின்ற விவகாரமே வருது. இப்ப இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? யாரும் இல்லாத போது இருக்கிறது இருக்க. அஸ்தி இத்தியேவ உபலப்தவ்யா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இருக்க, அவ்வளவுதான்.
நான் இருக்கிறேன், அஸ்மி. இது மட்டும் தான் சத் பிரத்யம் அப்படின்னு பேரு. இந்த அறிவுதான் வாஸ்தவத்துல 3 காலத்திலும் மாறாமல் இருக்கிறது. அவ்யபிச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சத் பிரத்யஸ்ய அப்படின்னா சத்துன்றது நான் இருக்கின்றேன். நானும் ஆட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை விவகாரத்துக்கு. அப்ப நான் இருக்கின்றேன் என்ற அறிவு நம்ம 3 காலத்திலும் வெபிச்சாரத்தை அடைவதில்லை, மாறுபடுவதில்லை. நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரித்வார்ல கங்கா ஸ்நானம் பண்ணின சொப்பனத்துல நான் நேத்து ராத்திரி நல்லா தூங்குனேன். இந்த 3த்துலயும் யார் இருக்கா? நான் இருக்கேன். இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நான் என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் என்ற அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவனுக்கும் போகாத ஒண்ணு எது அப்படின்னா இந்த நான் போறதே இல்லை. ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா போறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கோமால போய் உட்கார்ந்து இருக்காரு ஒருத்தர். 5 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியல ஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார். 5 வருஷம் ஆச்சா? எனக்கு தெரியவே இல்லையே, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் என்ன இருக்கணும், அங்க ஆல் பெர்சனோட பிரசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கணும். இப்ப நம்ம தூக்கத்துல சொல்றோம், காலையில எந்திரிச்சு வந்து சொல்றோம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல ஜி. அப்ப நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு கேட்டா, நான் இல்லவே இல்லை ஜி. நான் இல்லைன்னா எப்படி நீங்க சுகமா தூங்கணும்னு சொல்லுவீங்க? நான் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுக்கு யார் இருந்தா? நான் ஒன்னும் அறியவில்லைன்னு சொல்றமே தூக்கத்துல, ஒன்னும் பார்க்கல, ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு அறிவா? ஆமா, அறிவு. அப்ப அந்த அறிவு யாருக்கு உண்டாச்சு? தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அறிவு யாருக்கு உண்டாச்சு? ஒரு கோமால இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியாம நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேனே, 10 நாள் கோமால இருந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னா, அப்ப ஒன்னும் தெரியலன்னு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் அங்க இருந்திருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் நான் வந்து ஆப்சென்ட் ஆகிறதே இல்லை, எப்பவுமே இருப்புத்தன்மை உடையது இந்த நான். அப்ப அதனால அதுக்கு என்ன பேரு? அவ்யபிச்சாரம் அப்படின்னு பேரு. நான் என்ற அறிவிற்கு என்னது? சத்து பிரத்தியம் என்ன அர்த்தம்? நான் என்ற இருக்கிறேன் என்ற அறிவிற்கு என்னது? மாறுபாடு இல்லை, மாறுபடுவதில்லை, வெபிச்சாரத்தை அடைகிறதே இல்லை. அதனால அவ்யபிச்சாராத் வெபிச்சாராச்ச இதரேஷாமிதி. ஆனால் மற்றவைகள் எல்லாம் வெபிச்சாரத்தை அடைகிறது, மாறுபாட்டை அடைகிறது, வந்து வந்து போகுது. இந்த தேகம் வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஒரு அவஸ்தையில இருக்கு, இன்னொரு அவஸ்தையில இல்ல, இன்னொரு அவஸ்தையில இருக்கிறது இன்னொரு அவஸ்தையில இல்ல, 3 அவஸ்தையிலையும் வந்து வந்து போயிட்டே இருக்கு, வருது போகுது, வருது போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் வருது போகுது, ஸ்தூல பிரபஞ்சம் வருது போகுது, சொப்பன தேகம் வருது, சொப்பன பிரபஞ்சம் வருது போகுது. அதே மாதிரி காரண பிரபஞ்சம்னு ஒன்னும் தெரியலன்றது வந்துச்சு போச்சு. அப்ப இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா வந்து போகின்றவைகள். வந்து போறதுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பேரு? வெபிச்சாரத்தை அடைகிறது, மாறுபடுவது. அப்ப நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுது. சிருஷ்டியை பத்தின ஆராய்ச்சி எங்க பண்றீங்க நீங்க? பிக் பேங் தியரிலாம் நடந்துச்சு அப்படின்னு உட்கார்ந்து பேசுறோம்னா ஜாகிரத அவஸ்தையில தானே. அவன் வந்து சொப்பன அவஸ்தையில போனா அவன் சயின்டிஸ்டா? ஐன்ஸ்டீன் தூங்குனானா ஐன்ஸ்டீனா இருப்பானா? எவன் பெரிய பெரிய இந்த தியரியெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்குனா சொப்பனத்துல அந்த தியரியெல்லாம் இருக்குமா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துலதான் உங்களோட ரிசர்ச் எல்லாமே வந்து எங்க நடக்குது? இது ஒரு 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 5000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெகத் வந்து உண்டாச்சு அப்படின்னு ஒரு தியரி பண்றான்னு வச்சுங்க. அது எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பேக்கப் ஆனதுக்கு பிறகு. சொப்பனத்துல இருக்கா? அந்த தியரி இல்லை, ஒன்றும் இல்லை, சயின்டிஸ்டும் இல்லை, அந்த தியரியும் இல்லை. இப்ப நான் வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்க ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கோ, இந்த நாலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனா இருக்குமா இருக்காதா? நான் எவ்வளவு பெரிய ஞானமா இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன், அது தெரிஞ்சவன், இது தெரிஞ்சவன், எனக்கு கீதா தெரியும், யோக சூத்திரம் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும், உபனிஷத் தெரியும், என்ன மண்ணம் கட்டி விட தெரிஞ்சுக்கும். சொப்பனத்துக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஞானமா இருந்தாலும் சொப்பனத்துல இல்லை, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சொப்பனத்துல இல்லை. நீ என்ன தியரி வேணா பண்ணிக்கோ, இந்த உலகத்தை பத்தி என்னென்ன வேணா தியரி பண்ணிக்கோ,
எவ்வளவு இன்வென்ஷன் வேணா பண்ணிக்கோ. எந்த இன்வென்ஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அங்க வேற, அங்க யாராவது இன்வென்ஷன் பண்ணாங்களா? அங்க யாராவது? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் டீப் ஸ்லீப் போனீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. டீப் ஸ்லீப்ல ஒண்ணுமே இல்லை, ஜெகத்தே இல்லை. அப்புறம் எங்க கிரியேஷனை பத்தி யோசிக்கிறது? ஜெகத்தே இல்லைங்க. அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எல்லாம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கோ, வந்து வந்து போகுதோ, அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அசத் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மொத்த நாமரூப ஜெகத்தும் என்னோட புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த 23 தத்துவங்களும் பஞ்சபூதங்கள்ல இருந்து ஆனது இது எல்லா மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வந்து போகின்றவைகள், விபச்சாரத்தை அடைகின்றவைகள். அதனால இது எல்லாம் அசத்துன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசத்திற்கு இருப்பு இருக்கா இல்லையா? பகவானோட சப்தத்துப்படி நாசத்தோ வித்யதே பாவகா, அசத்திற்கு இருப்பென்பது இல்லை. அப்ப யாராவது சொல்றாங்க இல்லாமையிலிருந்து இந்த உலகம் வந்துச்சு, இது இருக்கா இல்லையா நான் கேட்பேன். அது யாரா வேணா இருக்கட்டும், நான் கேட்பேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாத்திரி மகரிஷியோட இது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். எதையாவது சும்மா ரேண்டமா எல்லாத்தையும் பாக்குறேன். அப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாத்திரி மகரிஷியோட எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இது, இந்த உலகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்றாங்க. இந்த உலகம் என்ன சொல்றாங்க? இருக்குன்றாங்க. எந்த மதமா இருக்கட்டும், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னாவே என்ன ஆயிடுச்சு, நீங்க இன்னும் தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? பின்னாடி இல்லாம போயிடும். அப்ப என்ன அர்த்தம்? விபச்சாரத்தை அடையுதா, மாறுபடுதா? அப்போ தோன்றி தோன்றி மறையறத இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகவத மதம் என்ன சொல்லுது, வேத மதம் என்ன சொல்லுதுன்னா எது தோன்றி தோன்றி மறையுதோ அது அசத்துன்னு பேரு. அசத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பென்பது இல்லை. அப்போ இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, டீப் ஸ்லீப்ல வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை. அப்ப இப்ப இருக்கிற நம்ம பாக்குற ஜெகத்தை வந்து இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க பாகவத மதம் இல்லை. கிறிஸ்டியானிட்டி வந்துடுச்சு, முஸ்லீம் வந்துட்டான். இந்த வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல போய் கிறிஸ்டியானிட்டி ஏதாவது வந்துச்சா? எங்கேயாவது வார் நடக்குதா? ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கா, அமெரிக்கா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கா சொப்பனத்துல? டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வார் ஃபீல்டுல இருக்கிற ஒரு சோல்ஜரோ இல்ல வார் ஃபீல்ட்ல இருக்க ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு போட்டு ஒரு 4 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு. ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பார்த்துட்டு கவனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு அப்பா மட்டும் இருக்காரு, அம்மா செத்து போயிட்டாங்க. அப்பா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்களை தூங்க வச்சுக்கிட்டு இடிஞ்சு பில்டிங் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பயம் இருக்குமா இருக்காதா? பசி இருக்குமா இருக்காதா? ஜாகிரதத்துல பாக்குற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல இருப்பில்லாதவைகள். அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா நான் ஜாகிரதத்துல பார்க்கிறது எப்படி சொப்பனத்துல பார்க்கிறது வெறும் தோற்றமோ வாஸ்தவத்துல இல்லையோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பார்க்கிறதும் கூட இதுக்கு இருப்பு என்பது இல்லவே இல்லை. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பென்பது இல்லவே இல்லை. அப்ப என்ன சுவாமி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுது, இது வாஸ்தவத்துல இல்லாத வஸ்து, அசத் என்பதற்கு இருப்பில்லை. அப்போ இருப்பில்லாதது வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றி மறையும். சத்து இல்லாம போயிடுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சத் என்பது 3 காலத்திலும் இருப்பது, அதற்கு இல்லாம என்பது இல்லவே இல்லை. நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா முட்டாள். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போக மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா என்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பேன், 3 அவஸ்தையிலையும் நான் இருக்கின்றேன். நானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாம என்பது இல்லவே இல்லை. அப்ப எனக்கு மேல இருக்கிற தேகங்கள் டெய்லி செத்து போயிட்டு இருக்கும். என்னுடைய தேகம், என்னோட சுத்தி இருக்கிற என்னோட பிள்ளை, என்னோட பேர குழந்தை, எனக்கு பிரியமான பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல வந்து என்ன ஆயிடுது, எல்லாம் செத்து போயிடுது. திரும்ப எல்லாம் உற்பத்தி ஆகுது, செத்து போகுது, திரும்ப உற்பத்தி ஆகுது, செத்து போகுது. அப்ப என்ன அர்த்தம்? தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு, தோற்றம் மறைவு. அப்ப வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தேகம் முதல் கொண்டு இந்த மொத்த உலகத்துல இருக்கிற சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா மொத்த கிரியேஷனும் என்ன அப்படின்னா தோன்றுகிறது, உற்பத்தி ஆகல, இருக்கல. இதுக்கு இருப்பு என்பது இல்லவே இல்லை. அப்ப நான் சதா இருந்துகிட்டே இருக்கேன், விபச்சாரத்தை அடையிறதே இல்லை, சதா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆத்மா மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் தோன்றி மறையும்.
தோன்றி மறையறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாமா? காரணம் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல இருந்து தோன்றும்? மாயாவி வந்து பாத்தீங்கன்னா உன்னை தோன்ற வைக்கிறான் நமக்கு முன்னாடி. எதுல இருந்து தோன்ற வைக்கிறான்? மாயையிலிருந்து தோன்ற வைக்கிறான். சின்ன வயசுல ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் படிச்ச ஸ்கூல்ல யாரும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 2-3 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மெஜிஷியனை கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு ஆச்சரியம், பெரிய அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாவது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு 4 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, 3:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் இதா இருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கவனமா பார்ப்பேன், அவர் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னு. ஒரு பெட்டி, அழகா பெட்டி ஒன்று கூப்பிட்டு வந்து வருவார். சின்ன சூட் கேஸ் மாதிரி ஒன்று கொண்டு வருவார். ஒரு கேப் எடுத்து மாட்டுவார், ஒரு பேக் கொண்டு வருவார். அந்த பேக்ல இருந்து ஒரு கேப் மாட்டுவார். நார்மல் பர்சனா இருந்தவர் கேப் எடுத்து மாட்டணும்னு அவருக்கு என்ன பேர் வந்துடும்? மேஜிஷியன். ஒரு ஸ்டிக்கை வந்து பாத்தீங்கன்னா வச்சுப்பார். வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தனி ரூம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீசை வரைஞ்சிப்பார். மீசையே இருக்காது அவருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐப்ரோ மாதிரி ஒண்ணு வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, நல்லா மீசையெல்லாம் போட்டு ஐப்ரோ எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன். ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டு ஜிகு ஜிகுன்னு ஆயிடுவார். ஒரு கருப்பு வந்து பாத்தீங்கன்னா குல்லா வச்சுக்கிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு நமக்கு முன்னாடி வந்து இவரா பழைய ஆள் வேற, இப்போ இருக்க வேற ஆளா இருக்க, ஒரே ஆள் தான் வேஷம் போட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா மேஜிஷியன் ஆயாச்சு. மெஜிஷியன் ஆனதுக்கு பிறகு வந்து கையில ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அந்த சூட்கேஸ்ல இருந்து சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் நிறைய எடுப்பாரு. எடுத்தாருன்னா என்ன பண்ணுவாரு, டும் டும் டும்னு எதையாவது காட்டுவாரு. ஒரு 2 புறா பறந்து போகும், ஒரு ஃப்ளவர் வாஷ் உண்டாகும், ஒரு கர்ச்சீஃபை உதருவாரு, 2 கிளி வந்து பாத்தீங்கன்னா பறந்து போகும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பணமாக்கி நமக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுவாரு. பணம் நம்ம பார்த்தா கையில வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா தெரியும், கரெக்டா 100 ரூபீஸா இருக்கும் எல்லா கையிலையும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷோ முடிஞ்சு போகும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திரும்ப அதே பெட்டிக்குள்ளார எல்லாத்தையும் அடக்கி கொண்டு போயிடுவார். அப்ப நமக்கு முன்னாடி தெரிஞ்சது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நம்ம ஆச்சரியமா பார்ப்போம், அவர் கிரியேட் பண்ணது எல்லாம் வெறும் மாயாமயம். வாஸ்தவ வஸ்துக்கள் அவர் கிரியேட் பண்ணவே இல்லை. நமக்கு தெரிஞ்சதே அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சது அவரோட மேஜிக்னால, அது தெரிஞ்சது. அதே மாதிரி பரமாத்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன இருக்கு? மாயா சக்தி இருக்கு. அந்த மாயா சக்தியை வச்சுக்கிட்டு அவர் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்றார். மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 2:12 ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். மாண்டுக்கிய காரிக்கால 2:12 அப்படின்னு எழுதிக்கணும், முக்கியமானது. மாண்டுக்கிய காரிக்கா 2:12. கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயயா சயேவ புத்யதே வேதான் இதி வேதாந்த நிச்சயः. யார் கல்பனா பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஜிஷியனா இருக்கக்கூடியது வேற யாரு? நான் தான். உங்களுக்கு யாராவது பரமாத்மான்னு தெரியுமா? யாராவது சிவபெருமான் யாராவது உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தான் சிவன் அப்படின்னு என்னைக்கா சொன்னாரா? விஷ்ணு பகவான் யாராவது வந்து உங்களுக்கு விஷ்ணு நான் தான்ப்பா விஷ்ணு அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா? ஏதாவது கடவுள்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் தான்ப்பா, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா? பிரத்யட்சமா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நானுக்கு அந்நியமா வேற ஏதாவது இருக்கா? இந்த ஜெகத்து இருக்கு, நான் இருக்கு, வேற ஏதாவது இருக்கா? எங்க இந்த சிருஷ்டி நடந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கல்பனைக்கு போகாதீங்க, புராணத்துக்கு போகாதீங்க. எங்க இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சு? நீங்க எங்க பிறந்தீங்க? நீங்க வாஸ்தவத்துல எந்த அவஸ்தையில பிறந்தீங்க? ஜாகிரத அவஸ்தையில தானே? ஜாகிரத அவஸ்தையில தானே பிறந்தீங்க. ஜாகிரத அவஸ்தையில தானே டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இதெல்லாம் விவகாரங்கள்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜாகிரதத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்க பர்த்டே கொண்டாட முடியுமா? டீப் ஸ்லீப்ல பர்த்டே கொண்டாடுறீங்களா? அப்ப மொத்தத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, மொத்த ஜெகத்தையுமே அவஸ்தா திரயத்துக்குள்ளார கொண்டு வந்து. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா திரயம்னு ஒண்ணு இருக்கு, கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன். இந்த அவஸ்தா திரயத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது நான். இந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மந்திரம் சொல்லுது. இந்த நான் தான் பிரம்மம். இந்த நானா இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் ஆத்மா என்ன பண்ணுதுன்னா கல்பயதி ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபங்களை அநேகமாக இந்த ஆத்மா கல்பனை செய்து கொள்கிறது.
எதை வச்சுட்டு கல்பனை பண்ணுது? ஸ்வமாயையா. ஆத்மா தேவ ஸ்வமாயையா. தேவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு தேவன்? வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிறவன். இந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாயான என்னது? வாசனா. இந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? ஒரு மெஜிஷியன் எப்படி ஒரு கிரியேஷன் பண்றாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆகும்போது இந்த யார்கிட்ட இருந்துச்சு? நான் சுகமா தூங்குனேன். என்னுடைய சொரூபம் என்னது? சுகஸ்வரூபம். என்கிட்ட இருக்கிற மாயை என்னது? ஒன்னும் தெரியல. மேஜிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியலன்னு இருந்துச்சு. அந்த ஒன்னும் கண்ணுக்கு தெரியாதது, அதுதான் மாயான்னு பேரு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம என்ன பண்றோம்? இந்த மொத்த ஜெகத்தை யார் உற்பத்தி பண்றா? ஒவ்வொருத்தரும் உற்பத்தி பண்றோமா இல்ல ஒரே ஆள் உற்பத்தி பண்றோமா? எல்லாத்தையும் கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்றோமா இல்ல ஒரே ஆளா? நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் சொல்றீங்கல்ல, நான் இருக்கேன், நீங்க பாக்குறதுனால உலகம் இருக்கா இல்ல வந்து உலகம் இருக்கிறதுனால நீங்க இருக்கீங்களா? யாரோட விஷன்ல இந்த உலகம் இருக்கு? நீங்க எனக்கு பக்கத்துல இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, அது இருக்கு, இது இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? நான் ஒரு பெர்சன், ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனால தான் செகண்ட் பெர்சனை வந்து நீங்க சொல்ல முடியும், தேர்ட் பெர்சனை சொல்ல முடியுது. அப்ப யாரோட பார்வையில இந்த உலகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரோட பார்வையில இருக்கு? நானோட பார்வையில தான் இருக்கு. காலம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்றேன். இன்னும் ஒரு 1000 கோடி வருஷத்துக்கு பின்னாடி இந்த உலகம் இல்லாம போயிடும். யார் சொல்றா? நான் சொல்றேன். எப்ப சொல்றீங்க? ஜாகிரத்துல சொல்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பெர்சனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியும் எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட பார்வையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஆளோட பார்வையில இது மொத்தமும் இருக்கு. யார் கல்பனா பண்றா அப்படின்னா ஒரே ஒரு ஜீவன், ஏக்க ஜீவன். சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கேரக்டர்லாம் தனித்தனியா கிரியேஷன் பண்ணிச்சா? சொப்பனத்துல ஒரு 10 கேரக்டர் பாக்குறீங்க, 10 கேரக்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 விதமான கிரியேஷன் நடக்குமா இல்ல ஒரே ஒரு ஆள் தான் கிரியேட் பண்றானா? சொப்பனத்தை பார்க்கிற ஒரே ஆள் தான், சொப்பனத்தை பார்க்கிற ஒரே ஆள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்றான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கிரியேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நான் அப்படின்ற அந்த ஆத்ம வஸ்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எடுத்துங்க. சொப்பனத்துல இருக்கிற திரஷ்டா தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு சொப்பனத்தை கிரியேட் பண்றான். அதேதான் இங்க ஜாகிரதத்திலையும் தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு ஒரே பெர்சன் தன்னுடைய மாயையினால இந்த மொத்த ஜெகத்தையும் படைக்கிறான். பஞ்சபூதங்கள்ல இருந்து எல்லா ஜீவராசிகளையும் படைக்கின்றான். யார் அறிகிறா அப்படின்னா சேயேவ புத்தியதே, தான் படைச்சவைகளை தானே பார்க்கின்றான். இது வேதாந்த நிச்சய, இதுதான் வேதாந்தத்தோட சித்தாந்தம். எப்படி தூக்கத்துக்குள்ளார நீங்க வந்து போகும்போது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டுலாம் போகல. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கிரியேட்டர்? சொப்பனத்துல யாரு கிரியேட்டர்? யார் கிரியேட் பண்ணா? நான் தான். எதை வச்சு கிரியேட் பண்ண? மனசுன்ற மாயையை வச்சுக்கிட்டு. மனசுன்ற மாயான என்னது? வாசனா. அந்த வாசனைகளை வச்சுக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ண. யார் அறிஞ்சா? அதை நான் தான் அறிஞ்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கிரியேட்டர், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிஞ்சேன் தூக்கத்துல சொப்பனத்தை. அதே மாதிரிதான் இப்ப ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கிரியேட்டர். இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரே ஒரு பிரம்ம தத்துவத்துக்கு மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. எதை வச்சு கிரியேட் பண்ற? மாயையினால. அப்ப இந்த மாயையினால கிரியேட் பண்ணிட்டு யார் அறியறா அப்படின்னா நானே அறிகின்றேன். எனக்கு அந்நியமா வேற அறிபவன் யாரும் இல்லை. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து. இந்த ஒரே ஒரு பிரம்ம வஸ்துக்கு மேல எல்லாம் பரிகல்பிதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 12ல வந்து பாத்தீங்கன்னா 2:12 ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லுச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:31 போட்டு மாண்டூக்கிய காரிக்கா 2:31. சொப்னமாயே யதா திருஷ்டே கந்தர்வநகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணைஹி. ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்ற. சொப்பனமாயே யதா திருஷ்டா,
எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனம் இருக்கு, அதுக்கப்புறம் மாயாவியோட மெஜிஷியனோட மாயா காட்சி. நான் 2 எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டேன். ஒரு மெஜிஷியன் வந்தார், அவர் மட்டும் தனியா தான் வந்தார். அவர் கல்பனா பண்றார், நிறைய கல்பனையை பண்றார். மாண்டிக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு அக்கேஷன் ஒன்று வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மேஜிக்லாம் பார்த்து அவருக்கு போர் அடிச்சு போச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, தண்டோரா போடுறார். தண்டோரா போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாராவது புதுசாக மேஜிக் காட்டுறவங்க யாராவது இருந்தால் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக நல்ல வெகுமதிலாம் கொடுப்போம், நிறைய ப்ரைஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வந்தோன்னே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வராங்க. எல்லாம் போர் அடிச்சு போங்கப்பா, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எல்லாம் வந்து புறாவை பறக்க விடுறது, இந்த ஃப்ளவர் வாஷை உண்டு பண்ணுறது, அப்புறம் சீட்டு கட்டை வந்து பணமாக மாற்றுறது, இதே பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, எவ்வளோ நாள் பார்க்கறது, பழசை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது எனக்கு அப்படின்னோட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தர் வந்தான், ஒரு சூப்பர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான், ஒரு யோகி. அந்த யோகி என்ன பண்ணுறான், உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் காட்டுறேன் அப்படி. சரி அப்படின்னோட என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நான் பாட்டுக்கு எனக்கு ஒரு ஆசனம் மட்டும் கொடுங்க அப்படின்றான். மேஜிக் ஷோ அதெல்லாம் நடக்கட்டும், பின்னாடி பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் உட்கார சொல்லுங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யசபா போயிட்டு இருக்கு, அவங்க மந்திரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ய விவகாரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு ஆசனம் கொடுத்துட்டாங்க, ஒரு சிம்மாசனத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏகாந்தமாக ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த யோகி என்ன பண்ணுறாரு, மாலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த மாலையை உருட்ட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் போயிட்டே இருக்கு, ராஜா விவகாரங்கள் போயிட்டே இருக்கு. திடீர்னு வானத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கயிறு வந்து பாத்தீங்கன்னா தொங்க ஆரம்பிக்குது. ஒரு கயிறு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வந்து தொங்குது, கீழே வந்துச்சு. கீழே வந்தோடனே அந்த கயிறு வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வானத்துல இருந்து தேவர்கள் அந்த கயிறை பிடிச்சு கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜ்யசபால இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜ்யசபாக்கு நடுவுல ஒரு கயிறை வந்து இறங்குது, அந்த கயிற்று வழியா தேவர்கள்லாம் இறங்கி வராங்க, எல்லாத்துக்கும் காயம் பட்டிருக்கு. தேவர்கள்லாம் ராஜாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, ராஜா இது மாதிரி தேவலோகத்துல என்னாச்சுன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு காயப்பட்டிருக்கோம், அசுரர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எங்களை அனுப்புனாரு. நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்காக வந்து உங்க ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்காக வார் பண்ணணும் அப்படின்னு. பண்ணலாமே அப்படின்னு. எவ்வளவு பெரிய இதுன்னு, ஒரு தேவர்களே வந்து நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா ராஜாக்கு எவ்வளவு கர்வம் இருக்குன்னு, சே அப்படின்னு வாங்கப்பா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, உடனே இமீடியட்டா எல்லா யுத்த வீரர்களையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம மேல போய் சண்டை போடுவோம் இவங்களுக்காக அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த கயிறை பிடிச்சி மேல போறாங்க. யுத்த வீரர்கள்லாம் கயிறை பிடிச்சி மேல ஏறி வானலோகத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடியா வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களோட யுத்தத்துல இருந்து கை காலு போய் தலை போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யுத்த பூமியில இருந்து கீழே வந்து டொம்னு சரீரங்கள்லாம் அந்த ராஜ்யசபா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல வந்து ராஜா வந்து பாத்தீங்கன்னா டொம்முன்னு வெட்டுப்பட்டு கீழே விழுவுறார். வெட்டுப்பட்டு கீழே விழுந்தோன ராஜா ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கார். அவர் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு, பார்த்தா எதுவுமே நடக்கல. ராஜ்யசபாவா பரிசுத்தமா இருக்கு, ஒரு கயிறும் காணோம், யுத்த வீரர்கள் கீழையும் உழுவல, யாரும் மேலையும் போகல, எல்லாம் பர்ஃபெக்ஷனா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. இவர் மாலையை மட்டும் யோகி என்ன பண்ணிட்டு இருக்கார், மாலையை மட்டும் உருட்டிக்கிட்டு இருக்கார். உடனே அவர் கேட்கிறார், என்ன ராஜா மாயாவை பார்த்தீங்களா, மேஜிக் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். மேஜிக் பார்த்தோம், இது வரைக்கும் மேஜிக்கா இது நடந்தது அப்படின்னு. அப்போ நடந்தது எல்லாம், யாரும் வானத்துல இருந்து கயிறு போடவும் இல்லை, கீழே வரவும் இல்லை, இவங்க போகவும் இல்லை, யுத்தம் பண்ணவும் இல்லை, இவருக்கு அடிபட்டு கீழே உலவும் இல்லை, மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாயாமயம். அப்போ நம்ம சொப்பனம் பாக்குறோமே, சொப்பனத்துல டெய்லி இதே விஷயம்தான் நடக்குது, டெய்லி இதே தான் நடக்குது. அப்போ ஜாகிரதத்துல நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சொப்பன மாதிரி மாயா மாதிரி தான். இங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லவே இல்லை, எல்லாம் தோற்ற மாத்திரம். எப்படி ஒரு மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தோற்ற மாத்திரமா ராஜாக்கு முன்னாடி கண்ணை கட்டி வந்து பாத்தீங்கன்னா உன்னை காட்டினானோ, அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா யாரு மெஜிஷியன், இந்த ஆத்மா தான், ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரமாத்மா தான் மெஜிஷியன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி திருஷ்யமா காட்டுகின்றார். இப்ப இந்த உலகம் இருக்கா இல்லையா அப்படின்னா, உலகம் இல்லை, தெரியுது, உலகம் தெரிகின்றது. யதா சொப்பனமாயே யதா திருஷ்டே,
சொப்பனத்திலையும் மாயையிலையும் எந்த கந்தர்வ நகரம் யதா கந்தர்வ நகரத்தை நம்ம மாயாஜாலத்துல நம்ம மனோராஜ்யத்துல பாக்குறோம், மனோராஜ்யத்துல பாக்குறோம், சொப்பனத்துல பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து மாயாவியோட மாயால பாக்குறோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ தோற்றமாத்திரமா இருக்கோ ததா விஸ்வமிதம் திருஷ்டம். இது மாதிரி தான் இந்த உலகம், ஜாகிரத உலகமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தோற்றமாத்திரமா இருக்கு அப்படின்னு வேதாந்தேசு விசக்ஷணைகி நல்ல புத்திமான்களாகிய ரிஷிமார்களால், விவேகம் பண்ணக்கூடிய ரிஷிமார்களால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வேதாந்தங்களில் இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்கிறாங்க, உற்பத்தி ஆகுது இது லயத்தை அடையும்னு யாராவது எந்த மதங்களாவது எந்த அபிப்பிராயமாவது சொல்லப்பட்டா 32:32 சொல்லுது, ந நிரோதோ நச்சோத்பத்தி ந பத்தோ நச்ச சாதகः ந முமுக்ஷுர் ந வை முக்தः இத்யேஷா பரமார்த்ததா. இப்ப ஜாகிரதத்துல நம்ம பாக்குறோமே இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சா? இந்த லயம் அடையுமா? டெய்லி ராத்திரியில இல்லாம போகுது இல்ல, தூக்கத்துல போயிடுது இல்ல. இப்ப ஜாகிரதமாகும் போது இந்த உலகம் வந்துச்சு. இப்ப சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகம் வருது. அப்ப சொப்பன உலகத்தை வந்து உற்பத்தி ஆச்சுன்னு ஏன் ரிசர்ச் பண்ண மாட்டேன்றீங்க? அது எப்போ உண்டாச்சு, எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டாச்சு? அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அணுவா பரமாணுவா, அது இல்லாமையில இருந்து வந்துச்சா இருப்புல இருந்து வந்துச்சா? ஏன் சொப்பன உலகத்தை வந்து ரிசர்ச் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? எந்த சயின்டிஸ்டாவது வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது என்ன? அதுக்கு என்ன காரணம்? சொப்பனத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரனா பிறந்தேன். ஏன்? என் அப்பா அம்மா யாரு, எனக்கு பிளட் குரூப் என்ன, எனக்கு அங்க சுகர் இருந்துச்சா இல்லையா, எனக்கு ஹார்ட் வந்து எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம ஏதாவது யோசிக்கிறோமா? அங்க ஏன் ஆராய்ச்சி பண்றது இல்லை? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிறத வந்து நம்ம ரிசர்ச் பண்றது இல்லை? அப்ப சொப்பனம் எப்படி டெய்லி சொப்பனம் விதவிதமா சொப்பனம் தோன்றி மறையுதோ அதே மாதிரி தானே ஜாகிரதத்துல இப்ப தோன்றிச்சு இல்ல. இப்ப ஜாகிரதத்துல இப்ப இந்த உலகம் தோன்றி இருக்கு. இது என்ன ஆகும்? பிரளயம் ஆகுமா இன்னைக்கு ராத்திரி? அவ்வளவுதான். இன்னைக்கு மத்தியானமே கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டு படுத்து தூங்கினாவே காணாம போயிடும் இந்த உலகம். திரும்ப பேக்கப் ஆயிடும், திரும்ப இந்த உலகம் வரும், திரும்ப போகும். அப்ப உற்பத்தி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி நடக்கவும் இல்லை, லயம் நடக்கவும் இல்லை. நனிரோதோ நச்ச உற்பத்தி, இதுக்கு லயமும் இல்லை, இதுக்கு வந்து நாசமும் இல்லை. நம்ம மேகமூட்டத்துல வந்து பாக்குறோம், ஒரு மேகம் இருக்கு, ஒரு கரடியை பாக்குறோம், ஒரு யானையை பாக்குறோம், ஒரு பஃபலோவை பாக்குறோம். அது உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அதுக்கு அப்பா அம்மா யாரு? அதுக்கு வந்து எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, காத்தடிச்சே கலைஞ்சு போயிட போகுது. காத்தடிச்சதுன்னா திரும்ப கூடும். மேகம் கூடிச்சு அப்படின்னா ஒரு உருவம் தெரியும், மேகம் கலைஞ்சு போச்சுன்னா ஒண்ணு இல்லாம போயிடும். இதுக்கும் நம்ம எப்படி காரணத்தை தேடுறது இல்லை? ஏன் தோன்றுது மறையுது? எது எல்லாம் தோன்றி மறையுமோ அதுக்கு காரண காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் இல்லை, அது காரியமும் இல்லை, அதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அப்ப வேதாந்தத்தோட பார்வையில என்ன அப்படின்னா அவஸ்தாத்திரயத்தை வச்சுக்கிட்டு தான் வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நித்திய பிரளயம் நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி இந்த உலகம் பிரளயத்தை அடையுது, டெய்லி இந்த உலகத்துக்கு கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா வாஸ்தவமா இல்ல. இந்த உலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியும் இல்லை, இந்த உலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நாசமும் லயமும் இல்லை. ந பத்தக, சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அஜ்ஞானியா இருந்தது, வருத்தப்படுறீங்களா? காலையில இருந்துச்சு மகா அஜ்ஞானியா இருந்தேன், பெரிய சம்சாரியா இருந்தேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா காலையில? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. ஏன்? சொப்பனம் முடிஞ்சு போச்சு, சொப்பனம் சொப்பனம். அப்ப அங்க அவர் பெரிய மகான் ஞானி இருந்தார், ஒரு முக்த புருஷர் இருந்தார். முக்தனாவது மண்ணாங்கட்டியாவது. சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் பந்தனும் இல்லை முக்தனும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொரூபத்துல கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான்ல நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த தேகாதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பந்தம். பரமஹம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா நான் பந்தனா இருக்கேன், சம்சார பந்தத்துல இருக்கேன். அப்ப நான் ராத்திரியில இல்லையே, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பந்தனா இல்லையே, சொப்பனத்துல நான் இல்லையே, பரமஹம்சானந்தான்றது ஆளே இல்லையே, வேற ஒரு ஆளா இருந்தனே. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்னு ஒரு கேரக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பந்தன், நான் ஞானி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்தனும் இல்லை, நபத்தோ நச்ச சாதக, சாதகனும் இல்லை. யாராவது நான் சாதகன் நான் வைராக்கின்னு சொன்னீங்கன்னா தூக்கத்துல போனா எங்கப்பா போனேன்? அந்த வைராக்கி எங்க போனா? தூக்கத்துல போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியமாவது மண்ணாங்கட்டியாவது சாதகனாவது சித்தனாவது ஒரு மண்ணாங்கட்டியம் இல்லை. ந முமுக்ஷு, யாராவது முமுக்ஷு இருக்கானாப்பா? யாராவது சொல்லிக்க முடியுமா முமுக்ஷு அப்படின்னு?
அப்படிங்கிற ஜாகிரதத்துல மட்டும்தாங்க முமுக்ஷு, சொப்பனத்திலையும் முமுக்ஷு இல்ல, தூக்கத்திலையும் முமுக்ஷு இல்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நவை முக்தக, முக்தன் யாராவது இருக்காரா? ரமணர். ரமணர் ரொம்ப முக்த புருஷர். சொப்பனத்துல எங்க போனாரு ரமணர்? பெரிய பெரிய மகன் சங்கரர் எங்க போனாரு? ரொம்ப பிரியமா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அண்ணாமலையார் தான் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அண்ணாமலையார் தான் ஓடிட்டு இருக்கு. தூங்குனா எங்க போனாருன்னு தெரியல. ஐயோ, டெய்லி இந்த மலையை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, காலையில எந்திரிச்சோன்னு நமஸ்காரம் பண்ணி, ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா போய் முதல்ல நமஸ்காரம் பண்ணி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்தை சுத்தி வந்து சுவாமியை வந்து அந்தரியாமியா நினைச்சு அந்தரியாமியை மண்ணாங்கிட்டியாகும். பூத்தநாராயணருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி மாலையை போட்டு மனசார வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி, ஐயோ சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரும் காணும், பூத்தநாராயணரும் காணும், சொப்பனத்துல வந்து அருணாச்சலேஸ்வரரும் காணும். தூக்கத்துல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்ப ஈஸ்வரனும் இல்ல, ஜீவனும் இல்ல, ஜெகத்தும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இத்யேஷா பரமார்த்ததா. இதுதான் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி. எதுனா இதுதான். அப்ப இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம். அப்ப தோற்றத்துக்கு யாராவது காரண காரியம் கல்பிச்சாங்க அப்படின்னா, தோன்றி மறையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் ஒரு காரியம் இல்லவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது. எதெல்லாம் தோன்றி மறையுதோ அதுக்கு இருப்பில்லை. தோன்றி மறையிறது எல்லாத்துக்கும் பேரு அசத்துன்னு பேரு. எது சத்தோ அது தோன்றவும் தோன்றாது, மறையவும் மறையாது. அப்ப எது தோன்றல எது மறையல? நான் தோன்றவும் இல்லை, நான் மறையவும் இல்லை. நானுக்கு மேல பரமஹம்சானந்தா தோன்றினான், இன்னைக்கு ராத்திரியில மறைஞ்சு போயிடுவான். அப்ப இந்த பரமஹம்சானந்தா நான் இல்லை, பரமஹம்சானந்தா தோன்றி மறைகின்றான், பரமஹம்சானந்தா இல்ல. இது எத்தனை கேரக்டர்லாம் இருக்கீங்களோ இத்தனை கேரக்டர் இல்லவே இல்லை. யாரோட சொப்பனம்? இதெல்லாம் எனக்கு மேல நடக்கிற சொப்பனம். வாஸ்தவத்துல வெறும் திருஷ்ய மாத்திரம் தான் இதம் ஜெகத்து. அப்ப இது எல்லாம் யாரு சுவாமி பண்றா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸலண்டான காரிக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது எல்லாத்தையும் யாரு பண்றா? இது எல்லாம் யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கு. யதா சொப்னே த்வயா பாசோ சித்தம் சலதி மாயையா. சொப்பனத்துல என்ன சுவாமி நடக்குது? சொப்பனத்துல ஒரு கிரியேஷன் நம்ம பண்றோம்ல டெய்லி. சொப்பனத்துல கிரியேஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, யதா சொப்னே துவயாபாசம். மாண்டுக்கிய காரிக்கா 4:61 4:61 சொல்லுது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவைத்தத்தை பாக்குறோமே, அங்க கிரியேட்டர் யாரு? நான் தான். சொப்பன திரஷ்டாவா இருக்கிற நான் தான் கிரியேட்டர். எதை வச்சு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, மனசுன்ற மாயையை வச்சுக்கிட்டு பண்றேன். அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அசஞ்சுது அப்படின்னா, மனசோட துவயாபாசம் சித்தம் சலதி மாயையா. இந்த வாசனைகள் அப்படின்ற மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்கு. இந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசையும் போது அங்க சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்போ சொப்பன கிரியேஷனுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசோட சலனம் தான் சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. ததா அது போலவே ஜாகிரத்து துவயாபாசம். இப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மொத்த ஜெகத்தும் ஜாகிரதத்துல பாக்குறது என்னன்னா வெறும் தோற்ற மாத்திரம் ஆபாசிக்குது. இது எல்லாத்துக்கும் யாருக்கு காரணம் அப்படின்னா, சித்தம் சலதி மாயையா. இங்கேயும் இந்த சித்தம் அசைகின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்திலையும் சித்தத்தோட அசைவுதான் அந்த கிரியேஷனுக்கு காரணம். அதே மாதிரி இப்பவும் ஜாகிரதத்திலையும் இந்த மனசோட அசைவுதான் சலனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் காரணம். அப்ப யாருக்கு மேல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கண்ணை கசைக்கிட்டு இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்திரன் 2 சந்திரனா தெரியுது அப்படின்னா, இந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா இப்படி கசைக்கிட்டு பாருங்க, எல்லாம் 2 2 தெரியுது. ஆமா, லைட் வந்து பாத்தீங்கன்னா 4 தெரியுது. இப்போ கண்ணுக்கு முன்னாடி இப்படி கண்ணை கசைக்கிட்டு லைட்டை பாருங்க, கண்ணை கசைக்கிட்டு லைட்டை பாத்தீங்கன்னா 4 தெரியுதா, 3 தெரியுதா, 2 தெரியுதா? அப்ப கிரியேஷன் நடந்துச்சா இல்லையா? நடக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அத்வயம் சத்வயாபாசம் சித்தம் சொப்னே ந சம்சயா. சரி, சொப்பனத்துல வந்து யார் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வயமா இருக்கக்கூடிய இந்த ஒரே தத்துவம் சொப்பன திருஷ்டா ஒருத்தன் தானே.
தூங்க போகும்போது 10 பேரை கூட்டிகிட்டா போனீங்க? தூங்க போகும்போது நான் மட்டும்தானே தூங்க போனேன். அப்போ வந்து அங்கே வேற எந்த வஸ்துக்களும் தேசகால வஸ்துக்கள் எதுவுமே இல்லையே, எந்த கேரக்டருமே இல்லையே. அப்போ சொப்பனத்துல உள்ள போகும்போது ஒரே ஒரு அத்வயமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ணா, அநேக வஸ்துக்களா தேசமா காலமா ஒரே ஒரு அத்வயமான வஸ்து நான் அப்படின்ற அந்த திரஷ்டா, அந்த நான்ற திரஷ்டா துவயமா அநேகமா வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிச்சான். எதனால அப்படின்னா சித்தம் சொப்பனே ந சம்சயா. அப்ப சித்தம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானுக்கு மேல இருக்கிற சித்தம் அநேகமாக ஆயிற்று. அத்வயம் ச துவயாபாசம் ததா ஜாகிரத் ந சம்சயா. அதே மாதிரி இப்பவும் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் மட்டும் சொப்பன திரஷ்டா மட்டும் தான் இருந்தார். அதே மாதிரி இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் துவைத்தமா இந்த கிரியேஷனை நம்ம மொத்தமும் பாக்குறோமோ, ஆபாசிக்குதோ தோன்றுதோ, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் தான். சித்தத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. சித்தம் தான் மாயா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 4ல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 71ன்னு போட்டு 4ல் 71. அப்ப வாஸ்தவத்துல சொப்பனத்துல இருக்க கேரக்டர்லாம் உண்டாச்சா இல்லையா, சொப்பனத்துல இருக்கிற ஜெகத்து உண்டாச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மாண்டுக்கிய காரிக்காரர் சொல்றார், கௌடபதாச்சாரியர் சொல்றார். அத்வையம் அப்படி அத்வைத்தம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிரந்தம் வந்து மாண்டுக்கியம் தான் எடுத்துக்கணும். நீங்க மாண்டுக்கியத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போகணும். இப்ப நானே வந்து எங்கேயாவது ஏகாந்தம் போறேன் அப்படின்னா ஒரே ஒரு கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துப்பேன். 2 கிரந்தம் எடுப்பேன். 2 கிரந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை கூட விட்டுட்டு ஒன்னை மட்டும் கையில வச்சுப்பேன். 2 கிரந்தம் எங்கேயாவது எடுத்துட்டு போகணும். நீங்க ஏகாந்தமா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு எங்கேயாவது ஏகாந்தமா இருக்கணும் அப்படின்னா நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். கங்கோத்திரில போய் உட்கார்ந்துருக்கேன், உத்தரகாசியில போய் உட்கார்ந்துருக்கேன், எல்லா இடத்தையும் உட்கார்ந்துருக்கேன் ஏகாந்தமா எங்கேயாவது. 2 கிரந்தம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விவேக சூடாமணி கையில வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மாண்டிக்க உபனிஷத்தும் காரிக்கையும் வச்சுங்க. இந்த 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் துவைத்தத்தை எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 2 கிரந்தம் போகும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுங்க, விவேக சூடாமணி தூக்கி ஓரமா போட்டுருங்க. போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாண்டுக்கியத்தை மட்டும் கையில வச்சு மாண்டுக்கியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி எல்லாத்தையும் பொய்ன்னு ஏத்தி பண்றேன். அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா மாண்டுக்கியத்துல 71 4:71 சொல்லுது. ந கஷ்சித் ஜாயதே ஜீவஹ சம்பவோஸ்ய ந வித்யதே ஏதத் உத்தமம் சத்யம் யத்ர கிஞ்சித் ந ஜாயதே. ரொம்ப எக்ஸலண்டானது. நம்ம காரண காரியவாதம் கிரியேஷன் வந்துச்சு வரல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கமே, சொப்பனத்துல பார்த்த கேரக்டர் ஏதாவது பிறந்துச்சா? சொப்பனத்துல பார்த்த ஏதாவது ஒரு கேரக்டர் பிறந்துச்சா இல்லையா? சேம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிறந்தீங்களா இல்லையா? சரீரம் தெரியுதா? சரீரம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறந்துச்சுன்றது நான் பாக்குறேன். நான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சரீரம் கூட என்னுடைய சரீரம் டேட் ஆஃப் பர்த். இது சரீரம் தோன்றுச்சு, சரீரம் மறைஞ்சு போகுது. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்தவத்துல இங்கே நானுக்கு பிறப்பு இருக்கா அப்படின்னா நான் பிறக்கல. எது பிறக்குது? சரீரம் பிறக்குது, சரீரம் மறைஞ்சு போகுது. சரீரம் தோன்றுது, சரீரம் மறைஞ்சு போகுது. அப்போ நல்ல ஒருத்தர், நல்ல விவேகி ஒருத்தர் வெறும் நான்ல மட்டும் திரஷ்டால மட்டும் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு 100% எந்த காரியமா இருந்தாலும் இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம் அப்படின்னு பாக்குற ஒரு ஹேபிட் நல்லா வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன அவரோட பார்வையில என்ன அப்படின்னா சொப்பனத்துல எப்படி ஒரு ஆள் பிறக்கவே இல்லையோ, அங்க இருக்கிற கேரக்டர் எதுவுமே பிறக்கவே இல்லையோ, சொப்பனத்துல எப்படி இருக்கிற ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகவே இல்லையோ, கிரியேட் ஆகவே இல்லையோ, தோன்றிச்சு சொப்பனத்துல மறைஞ்சு போச்சு. வேக்கப் ஆனவன வந்து பாத்தீங்கன்னா மொத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ந கஷ்சித் ஜாயதே ஜீவா, எந்த ஒரு ஜீவனும் பிறக்கவே இல்லை. எந்த ஒரு ஜீவனும் பிறக்கவே இல்லை. ஜீவன் பிறக்கல, கிரியேஷன் எந்த ஒரு கிரியேஷனும் நடக்கவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பவோஸ்ய ந வித்யதே,
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி என்பது சம்பவிக்கவே முடியாது. அதே மாதிரி அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பிறக்கவே இல்லை, இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை. ஏதத்து உத்தமம் சத்தியம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான சத்தியம், இதுதான் உத்தம சத்தியம். யாரும் பிறக்கவே இல்லை, இந்த ஜெகத்து உண்டாகவே இல்லை. இது எல்லாம் சொப்பன மாதிரி வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. எத்திர ந கிஞ்சித் ந ஜாயத்தே, இந்த ஜெகத்து வந்து அப்படின்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில இது எதுவுமே உண்டாகவே இல்லையோ, வாஸ்தவத்துல எதுவுமே உண்டாகவே இல்லை. அப்புறம் 72 4:72 சொல்லுது, சித்தஸ்பந்திதமே வேதம், சித்தஸ்பந்திதமே வேதம் கிராஹ்ய கிராஹகவத்வயம், கிராஹ்ய கிராஹகவத்வயம் சித்தம் நிர்விஷயம் நித்யம் அசங்கம் தேன கீர்த்திதம். மெதுவா நான் டியூன் பண்றவங்கள. அப்ப யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணுனா? தெரியுதே, தோற்றம்னு தெரிஞ்சாலும் சாமி தோற்றமா இருந்தா தெரியுது இல்ல சாமி, இருக்குல்ல சாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா சித்தஸ்பந்திதம் ஏவ இதம். சித்தஸ்பந்தனம், இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட அசைவு. எப்படி கண்ணை வந்து கசக்கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டா தெரியுதோ, அதே மாதிரி சித்தத்தோட ஸ்பந்தனம் நடந்துச்சு அப்படின்னா, ஸ்பந்தனம்னா அதிர்வு, அசைவு. இந்த சித்தம் அசைஞ்சுது அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் தெரியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் கிளியரா சொல்லுது, சித்தஸ்பந்திதம் ஏவ இதம். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா மனசோட அசைவுனால தெரிகின்றவைகள். கிராஹ்ய கிராகக வத்து துவயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிகின்ற இன்ஸ்ட்ருமெண்டா இருக்குல்ல, எது புத்தி மனசு இந்திரியங்கள் இந்த தேகம், இதெல்லாம் கிராஹ்யம்னு பேர், இது கிராஹகம்னு பேர், அறிகின்றவைகள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கப்புறம் வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் கிராஹிய வஸ்துக்கள் பேர், அறிகின்ற வஸ்துக்கள் இந்த ஜெகத். அப்ப இந்த ஜெகத்தா இருக்கட்டும், இந்த ஜெகத்தை அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட அசைவு தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உண்டாகும். தூக்கத்துல சித்தத்தோட அசைவு இல்லை. அந்த தூக்கத்துல அசைவு இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரியேஷனும் இல்லாம இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரி எங்க நடக்குது அப்படின்னா நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி அந்த பிக் பேங் நடக்குது. டும் மெதுவா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அசைவு ஸ்டார்ட் ஆகுது. அந்த அசைவு ஸ்டார்ட் ஆனோன்னு துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட அசைவு மட்டும்தான் இது எல்லாம். சித்த நிர்விஷயம் நித்தியம். யாராவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நேத்தி 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 இப்ப நம்ம பண்ற மாதிரி எல்லாத்தையும் இது பொய் இது பொய் இது பொய் இது தோற்றம் இது தோற்றம் இது தோற்றம் இது தோற்றம்னு சதா வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம் இது தோற்றம் இது தோற்றம் அப்படின்னு, இது மித்தியா வெறும் தெரியுது தெரியுது அப்படின்னு நேத்தி பண்ணிக்கிட்டே போனா அப்படின்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் நிர்விஷயம் நித்தியம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா எப்போ ஆகுதோ, எந்த ஒரு தாட்டும் இல்லாம ஆகுதோ, அசங்கம் தேன கீர்த்திதம். அப்ப இந்த மனசுதான் வந்து பிரம்மரூபமா ஆகுது, அசங்கமா போயிடுது, விஷய சிந்தனை இல்லாம விஷயம் இல்லாமல் ஆகிவிடுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் டிராமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட ஸ்பந்தனம். மனஸ்பந்தனமேவ இதம் சர்வம், இந்த மொத்த ஜெகத்தும் மனசோட ஸ்பந்தனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லுது. அப்ப உலகம் தோன்றுச்சா அப்படின்னா உலகம் தோன்றவும் இல்லை, உலகம் லயமாகவும் இல்லை, ஜீவர்கள் பிறக்கவும் இல்லை, ஜீவர்கள் உற்பத்தியாகவும் இல்லை, இறக்கவும் இல்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனசோட மாயையோட வெறும் தோற்ற மாத்திரம் மேஜிக் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து யதார்த்தம். இதை நம்ம நாளைக்கும் தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணாதான் அடுத்த மந்திரத்துக்கு நாம் போகும்போது ஈஸியா இருக்கும். அடுத்த மந்திரம் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா அசக்த புத்தி சர்வத்திர அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிடிப்பு வச்சிருக்கோம்ல, சத்தியம் சத்தியம் சத்தியம்னு தொங்கிட்டு இருக்கோமே, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணணும்னா இது வாஸ்தவத்துல இந்த உலகம் ஒண்ணு இல்லவே இல்லை, இந்த தேகம் ஒண்ணு இல்லவே இல்லை, சொப்பனத்துல இல்ல சுசுப்தியிலையும் இல்லை, இந்த உலகம் சொப்பனத்திலையும் இல்லை சுசுப்தியிலையும் இல்லை. அப்ப இந்த தேகத்துக்கும் இந்த வெளியில இருக்கிற லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு இருக்க சத்தியத்துவத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்,
அசக்த புத்தி அப்படின்னா எந்த இடத்துலையும் பற்று கொள்ளாமல், வாஸ்தவம் இல்லை, இது எல்லாம் சும்மா டிராமா போயிட்டு இருக்கு, நடக்கட்டுமே, என்ன வேணாலும் நடக்கட்டும். மாயா வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் காட்டுவா, என்ன வேணாலும் காட்டுவா, உங்க தேகத்துல காட்டுவா, வெளியில காட்டுவா, எல்லாத்தையும் பண்ணுவா அந்த மாயா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுலையுமே பற்று வைக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாசீனவதாசீன, பேசாம என்ன பண்ணணும்னு கேட்டா உதாசீன பாவத்துல உட்கார வேண்டும். இதுதான் சொல்ல போகுது. அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதை பண்ணணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. அப்ப இந்த ஜெகத் எல்லாமே என்னது? வாஸ்தவத்துல வெறும் ஆபாசம். மொத்த ஜெகத்தும் ஆபாசம், தோன்றி மறைகிறது. அப்ப தோன்றி மறைகிறதுக்கு காரணம் காரியம் எல்லாம் கல்பிக்கலாமா? தோன்றி மறைகிறதுக்கு எந்த ஒரு கல்பனை. மனசுன்னு சொன்னீங்களே சாமி, மனசும் மாயா சொல்ல போது. மனசும் வந்து பாத்தீங்கன்னா மாயை தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாயினால வந்து உண்டான இந்த மனசு வெறும் ஆபாசிக்குது, இந்த ஜெகத்தா ஜீவர்களா ஆபாசிக்குது. ஆபாசம் தான் ஒழிய வாஸ்தவம் ஒழிய உண்மை இல்லவே இல்லை. உண்மையா இருந்தாதான் இது உண்டாச்சா இல்லையா இந்த விசாரம் இல்லை. அப்ப சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ண முடியுமா? சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா ரீச் பண்ணவே முடியாது. நீங்க சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், காரண காரியத்துக்குள்ள போயிட்டே இருக்க வேண்டியதுதான், வாஸ்தவத்துல முடிவுக்கு வரவே முடியாது.